ஹாய் கைஸ், வெல்கம் டு another வீடியோ. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரேஞ்ச் ரோவர் எடுத்துகிட்டு ஒரு கடைக்கு போயிட்டுருக்கோம். அது ப்ரொடக்ஷன் அடிக்கிற கடைக்கு. வண்டி என்னாச்சுன்னா மைனர் டேமேஜ் ஆகிடுச்சு. சைடில் பின் டோரு, பேக் சைடு ரைட் சைடு டோரில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அதை ரெடி பண்ணுறதுக்கு ஓனர் சொன்னார், வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. நானும் சரி டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு பேப்பர்லாம் ரெடி பண்ணுறது கேட்டு வந்தால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணணும், இந்த மைனர் டேமேஜுக்கெலாம் ஆன்லைனில் தான் பண்ணணும், மேஜர் டேமேஜ்னால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் என் முதலாளிகிட்ட சொன்னதுக்கப்புறம் என் முதலாளியும் சரி நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவர் நேற்று தான் பேப்பர்லாம் முடித்து வேற ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அங்கேருந்து பேப்பர் எனக்கு நேற்று தான் வந்துச்சு. நேற்று வந்ததுக்கப்புறம் என் முதலாளிக்கு அனுப்பின உடனே அவர் பார்த்து சொன்னார், நான் அனுப்பினேன் அவர் பேப்பர், சரி இந்தமாரி பேப்பர் வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், நான் வெயிட் பண்ணி எனக்காக வெயிட் பண்ணி நான் சொல்கிறேன்ட்டு இருந்தார். நானும் அதுக்கேற்ற மாரி வெயிட் பண்ணிட்டுருந்தேன். வெயிட் பண்ணுறதுக்குள்ளே சொன்னார், கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ½ அன் ஹவர் இருக்கும். ½ அன் ஹவருக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணார். முதலாளி தான் இங்கே இல்லையே, அவர் சாஃப்ட்வேரில் இருக்கார், லண்டனில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணார், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணார், லொக்கேஷன் அனுப்பி இந்த கடைக்கு போ, நான் நான் எதுவுமே இன்னும் பேசலை, நான் நம்பர் கொடுக்குறேன், நீ ஃபோன் பண்ணி பேசிவிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நீ போன்னு சொன்னார். நானும் சரி பேசிவிட்டு நேற்று ஃபோன் பண்ணேன் அவருக்கு, நம்பர் கொடுத்தோடனே நானும் நம்பர் எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணால், பிரதர் இந்தமாரி வண்டி ஷேக் சொன்னது, வண்டி ரெடி பண்ணணுன்னு சொன்னி, ஒயிட் காரு, ஒயிட் ரேஞ்சுன்னு. சரி ஓகே, டுமாரோ மார்னிங் 9:30 bring the காருன்னொடனே நானும் எடுத்துகிட்டு போகிறப்ப தான் போயிட்டுருக்கேன். அது ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஆகுன்றது தெரில. ஆனால் சும்மா சாதாரணமாக ஒரு காரோட ப்ரொடக்ஷன் மேலே போகிறதுக்கே 18,000 ஏழு ஆச்சு. ஊர் காசை கணக்கு பண்ணால் எப்படியும் ஒரு 3.5 லட்ச ரூபா வரும். 3.5 4 லட்ச ரூபா கிட்ட வரும் வெறும் ப்ரொடக்ஷன் மட்டும். என்ன ஒன்றுமே இல்லை, ப்ரொடக்ஷன்னா மேலே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி தான் அடிப்பாங்க, அது சேஃப்டிக்கு தான். ஆனால் இருந்தாலும் இவ்வளோ விலைங்கிறது ஜாஸ்தி தான். நம்ம ஊரை கம்பேர் பண்ணால் இது ஜாஸ்தி தான். இந்த ஊருக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்வளோ ரேட்டு சொன்னாலும் சரி ஓகேன்னு ஃபைன்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க. அது நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எவ்வளோ விலை ஜாஸ்தியாக நம்ம போகிறது பார்த்தா அவ்வளோ காசு கொடுத்து போடணுமா? நான்லாம் அப்படி தான் யோசிப்பேன். அவ்வளோ காசு கொடுத்து போடுறதுக்கு நம்ம யோசிக்கிறோம், ஆனால் அவங்க யோசிக்காமலே போடுறாங்க. அதுதான் எப்படின்னு எனக்கும் புரியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஏன்னா இப்போ அந்த மைனர் டேமேஜ்லாம் ஆகுதுன்னா, இப்போ லைட்டாக ஸ்க்ராச்சஸ் ஆச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷன் காப்பாற்றும். அந்த ப்ரொடக்ஷன் காப்பாற்றுச்சுன்னா, இங்கே வேறு கேமரா இருக்கா, இந்த பக்கம் கேமரா இல்லை, அந்த ப்ரொடக்ஷன் டேமேஜ் என்ன ஆகும்னா, லைட்டாக ஸ்க்ராச்சஸ் போட்டுட்டு மேலே மட்டும் அந்த ஷீட் எடுத்துக்கும். டேமேஜ் ஆச்சுன்னா அந்த ஷீட் எடுத்துக்கிச்சுன்னா அதை மட்டும் மாற்றினா கூட போதும். அந்தளவுக்கு பெருசாலாம் டேமேஜ் ஆகலை. காட்டுறேன் நான் எப்படி இருக்குன்னு. எனக்கும் தெரில, நானும் மேலே ப்ரொடக்ஷன் மட்டும் தான் எடுத்ததாக தெரிஞ்சுது. ஃபுல்லாலாம் நானும் இன்னும் பார்க்கல. ஏன்னா நம்ம வண்டி நம்ம ஓட்டுறதுக்கு இந்த வண்டிக்கு சம்மந்தம் இல்லாதமாக தான் இருக்குது. எப்பயாச்சுன்னா இந்த வண்டி எடுக்கிறது. ஸோ அதனால் நானும் என்ன பண்ணேன், பார்த்தேன். வந்த ஊர்லேருந்து வந்தோடனே பார்த்தோன்னே இவர் கூட ஒரு ரூம்மேட் இருந்தார். அவர் தான் சொன்னார், பக்கத்தே இந்தமாரி வண்டி டேமேஜ் ஆகிடுச்சு, யார் எடுத்துகிட்டு போய் பண்ணா என்னன்னு தெரில, நான் ஃபோட்டோ பிடிச்சி உன் முதலாளிக்கு அனுப்பிச்சேன். அவன் என்ன சொல்லிட்டான், சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரும் விட்டுட்டாரு, எனக்கு அனுப்பினார். நானும் சரி பாய் விடுங்க நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் ஊருக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஸ்க்ராச்சஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது டோர் திறந்தா அடிக்கிற மாரியும் இல்லை, ஆனால் எப்படி இது அடிபட்டுருக்குன்னு தான் எனக்கு டவுட்டு. நானும் சரி யோசிச்சு பார்க்குறேன். ஆனால் டோரில் அடிப்பட்டால் லைட்டாக ஸ்க்ராட்ச் வரும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இது எப்படி இவ்வளோ ஆச்சுன்றது எனக்கு தெரில. பக்கத்தில் வந்தாச்சு. நாங்கள் போயிட்டு வண்டி கொடுத்துட்டு நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? ஹை கைஸ், ஒரு வழியாக அந்த வண்டி போயிட்டு அந்த கடையில் விட்டாச்சு. அந்த கடையில் உள்ள வீடியோஸு இந்த கார்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதை உங்களுக்கு வீடியோ நான் பிடிச்சிருக்கேன், நான் அப்லோடு பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
பப்ஜியில் விளாடுவோம் பார்த்தீங்களா, அந்த பக்கி, அந்த பப்ஜி விளாண்டவங்களுக்குலாம் தெரியும் பக்கி எப்படி இருக்குன்னு. அந்த பக்கி வந்து அதே மாதிரி ஒரு பக்கி வந்து உள்ளே நின்று இருந்துச்சு. அதை நான் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு துபாய் ஒரு டிஃபெண்டர் நின்று இருந்துச்சு, ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து வண்டி ஒன்று இருந்துச்சு, அது ராஜா காலத்தில் ஓட்டின வண்டி மாதிரியே இருக்கும். அந்த வீடியோலாம் இருக்குது, நான் அப்லோடு பண்ணுறேன். அந்த வண்டியை விட்டாச்சு. அது ஒரு 2400 ரியால் ஆகும்னு சொன்னாங்க. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 50,000 ரூபா ஆகிடும் அரௌண்டாக. நம்ம ஊர் காசை கணக்கு பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக சொல்லணும்னா எனக்கு தெரியாது, ஒரு 50,000 48,000 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? அது அதனால தான் வண்டி பார்த்து ஓட்டுங்கன்னு சொல்லி நம்மளை சொல்கிறாங்க போல இருக்குது. ஏன்னா செலவு அதிகமாகுது வண்டிக்கு. ஏன்னா இவங்க வந்து வண்டி மேலே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதுவும் என் முதல்ல சும்மா இல்லை, என் வண்டி வந்து கவனமாக ஓட்டு, என்றைக்குமே சரி, வண்டிக்கு எதுவும் ஆகக்கூடாது, உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் அவன் சொல்லுவான். ஏன்னா வண்டியும் கவனம். ஏன்னா வந்து நாங்கள் ஓட்டுறது எல்லாமே லக்ஸுரி வண்டி, அதனால எல்லாம் யோசிக்கிறாங்க. லக்ஸுரி வண்டி ஓட்டுற பார்த்து ஓட்டு, கவனமாக ஓட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அது இப்போ தான் புரியுது, செலவு இவ்வளோ வைக்குன்றது நமக்கும் தெரியாது. சரிங்களா? சரி, ஓகேங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.